அபிஜித் என்ன பண்ற நீ? உன்ன மாதிரி ஒரு நண்பன் இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய இந்த நண்பன் என்னைக்கும் உன் கூட தான் இருப்பான், உயிரையும் கொடுப்பான். ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. நண்பன் இல்ல, உன்னோட சகோதரன். தெரியும். தேங்க்யூ சார். இன்னைக்கு உங்கனால. இல்ல தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க? இது எல்லாத்தையும் நான் என் தயாக்காக பண்ணேன். கர்ச்சீஃப் எடுத்து கட்டிவிடு. ஸ்ரேயா கிட்ட என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். என் மனசுல இருக்கிற விஷயத்த. நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்னோட லெட்டரை படிச்சுட்டு நீ பதில் சொல்லவே இல்லையே. எந்த லெட்டர் சார்? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எந்த சந்தோஷத்துல? ஸ்ரேயாக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்க, நான் உங்க யாராவது ஏமாத்துனா அது ரொம்ப வேதனையை கொடுக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன், இங்கிருந்து போயிடலான்னு. நீங்க தான் உட்காந்துருக்கியா? நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு வரேன். ஏய், நீ எப்பப்பா வந்த? எப்பன்னா ஸ்ரேயா பத்தி யோசிச்சுட்டு இருக்கல்ல அப்போ. இல்லை நான் ஸ்ரேயா பற்றி நினச்சிக்கிட்டு இல்லை. நான் வந்து உன்னை பற்றி தான்ப்பா நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன பற்றியா? நம்ம நட்பை பற்றி தான். விரிசல் விட்டு விட்டு நின்றுடுச்சு. இங்கே பாரு தயா, முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுதான். அதுவும் உண்மைதான். சரிப்பா, நாம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்துப்போம். வரப்போகிற நாட்களில் என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதனால் நம்ம நட்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. சத்தியம். 100 தடவை சத்தியம், 1000 தடவை சத்தியம். சரி, நம்மளை பற்றி விடுப்பா. அவன் நானா? யாரு? ஸ்ரேயா. எனக்கு நல்லா தெரியும், ஸ்ரேயாவை உன் மனசுல இருந்து அழிக்க முடியாது. அபிஜித், நான் ஸ்ரேயா இல்லாம வாழ பழக்கப்படுத்திக்கிட்டேன். ஆனா எதுக்கு தயா? நீயும் ஸ்ரேயாவும் தான். இல்ல தயா, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அப்ப அந்த சித்தார்த், அவன் என்ன ஆவான்? பாவம், இதுல அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்? நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயாவோட லெட்டரை நீ ஸ்ரேயாவுக்கு கொடுக்காத. நான் போன வருஷம் சித்தார்த் அவங்க அப்பா கிட்ட பெரிய அமௌண்ட் கடனாக வாங்கியிருக்கேன். நான் அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ அந்த லெட்டரை ஸ்ரேயாவுக்கு கொடு. ஆனால் அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம 2 பேர் நடுவுலயே இருக்கட்டும். அட, அதை எல்லாத்தையும் விடுப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன். உன் நண்பன் மேல நம்பிக்கை வை. ராகுல், இந்த ராத்திரியில் ராகுல் எங்கே போனா? மேடம்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப திட்டுவாங்க. ராகுல், அட, என்ன எதுக்காக அடைச்சிட்டு இருக்கீங்க? அட அட, யாராவது கதவை திறங்க. என்னை எதுக்காக அடைச்சி வச்சிருக்கீங்க? அட, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ ராகுல், என்னாச்சு? யாராவது திறங்க. ராகுல், என்னாச்சு? ராகுல், எழுந்து. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கா மூடி வச்சிருக்க? ராகுல், என்ன ஆச்சு? பண்டியோட மார்க்ஸ் எவ்வளோ வந்திருக்கு சார்? இங்க பாரு தயா, ஹிந்தியில் 85, இங்கிலீஷில் 86, சயின்ஸ் 85, மேத்தமெட்டிக்ஸ் 72. வா, அடே வா சார். நான் மட்டும் இப்போ ஸ்கூலில் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவனை என்னுடைய டியூஷன் டீச்சராக வச்சுக்குவேன். அண்ணா, நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க சார். பண்டியோட கார்டியன் ஆயிட்டீங்க, அவனை படிக்கலாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா, இனி பண்டியோட ஃபியூச்சர் நல்ல பிரகாசமாக இருக்கும். ஆமாம் தயா, பண்டியோட ஃபியூச்சர் கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்கும். உறவுக்காரங்க இல்லை, அந்த ஒரு குறை தான் அவனுக்கு. அப்படி யாராவது உறவுக்காரங்க கிடைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பண்டி ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வருது. எஸ், ஏசிபி பிரத்யுமன். ஹா ரிப்போர்ட் கிடைச்சது.
அர்ஜுன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். அர்ஜுனா? சார் பண்டியோட உண்மையான பேரு அர்ஜுன். பண்டின்னு சார் அவனை செல்லமா கூப்பிடுவாரு. ஓ ஓகே, நான் வந்துடுறேன். என்னாச்சு சார்? ஸ்கூல்ல சொல்றாங்க பண்டியை பத்தி என்கிட்ட ஏதோ பேசணுமா? ஆல் இஸ் வெல் சார், சொல்லுங்க. நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும் பண்டியை பத்தி, அதாவது அர்ஜுனை பத்தி? ஏசிபி சார், பண்டி இந்த இடத்துக்கு வந்தப்போ ரொம்ப புத்திசாலியா இருந்தான். ஆனா கடந்த சில வாரங்களா அவன் ஒரு மாதிரி இருக்கான். யாருகிட்டயும் ஓப்பனா பேச மாட்டேங்கிறான், யாருகிட்டயும் சிரிக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு ஏன், அவனுடைய சாப்பாட்டை அவன் தனியா உட்காந்து சாப்பிட்றான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவனுக்குள்ள, அது வாட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியா? என்னது? அவங்கிட்ட நீங்க கேட்கலையா? நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம், அவன் யார் சொல்றதையும் கேட்கல. இதோ பண்டி வந்துட்டான். ஏசிபி அங்கிள், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உன்னை பார்க்க வந்துட்டேன். எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா? அங்கிள். ஸ்கூல்ல நல்லா ஜாலியா இருக்கா? ஆமாம் அங்கிள், இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்க டீச்சர்ஸும் மற்றவங்களும் ரொம்ப நல்லவங்க. அரே வா, அப்படின்னா உனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சு போச்சு தானே? ஆமாம் அங்கிள். அட இந்தா, அட இது என்னோட ஃபேவரட் சாக்லேட். உனக்கு நிறைய மார்க் வந்திருக்குல்ல, அதுக்காக தான். சரிப்பா கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? இல்லை அங்கிள். அப்படின்னா உன்னுடைய பிரின்சிபல் சார் அப்புறம் இங்க இருக்கிற மற்ற டீச்சர்ஸும் சொல்றாங்க இப்பெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கியா, ரொம்ப சோகமா இருக்கியா. ஏன், என்ன ப்ராப்ளம்ப்பா? இல்லை அங்கிள், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்க ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போக மாட்டேங்கிறீங்க? ராகுலும் தான் விளையாட வரமாட்டான். ராகுல்? ராகுல் யார் கண்ணா? அங்கிள், அவன் என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் சோகமாக இருக்கான், அதனால தான் நானும் சோகமாக இருக்கேன். ஏன்? அது அங்கிள், அது சரி, நான் ராகுலை பார்க்கலாமா? ஓ கண்டிப்பா, தேங்க்யூ. அங்கிள், இவன் தான் என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு ராகுல். ஹாய் ராகுல், எப்படி இருக்க? அட என்னப்பா பார்க்கற? நான் பண்டியோட அங்கிள், ஏசிபி பிரத்யுமன். உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். ராகுல், நீ கவலைப்படாத. ஏசிபி அங்கிள் வந்துட்டார்ல, அவர் எல்லாம் சரி பண்ணிடுவார். கரெக்டா அங்கிள்? கரெக்டா சொன்ன. அட இதெல்லாம் சொல்லணுமா என்ன? சொல்லு கண்ணா, என்ன ப்ராப்ளம்? எதுக்காக நீ வருத்தமா இருக்க? எதுக்காக நீ பயமா இருக்க? என்கிட்ட சொல்லு. நான் சொல்கிறேன் அங்கிள், இவனுக்கு இவன் அப்பா ஞாபகமாகவே இருக்கு. இவனோட அப்பா எங்கே போனாருன்னே தெரியல. அப்பா போயிட்டாரா? அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் அங்கிள், நைட்டில் இவனுக்கு பயமுறுத்துகிற கனவுலாம் வருது. அப்படியா? பயமுறுத்துகிற கனவுகளா? ஆனால் ராகுல், நீ ரொம்ப தைரியமான பையனாச்சே. நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது, சரியா? இப்ப சொல்லு, உங்க அப்பா உன்னை விட்டுட்டு எப்ப போனாரு? உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா? இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்பா வந்த பிளாக் ரெயின் கோட் போட்ட அங்கிள் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காரு. பிளாக் ரெயின் கோட் போட்ட அங்கிளா? ஆமா, 3 மாசம் ஆயிடுச்சு. அப்பா என்ன பார்க்கவே வரல. 3 மாசம் ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்றியா? அப்பா எப்படி போனாரு, எப்ப போனாரு? அந்த ரெயின் கோட் போட்ட அங்கிள் கூட போனாரா, இல்ல வேற யார் கூட அது போனாரா? அங்கிள், நாங்க புனேல இருந்தோம். அன்னைக்கு சண்டே ராத்திரி நான் வீட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் டியூஷனுக்கு கூட போகல. அப்பா ராத்திரி சமையல் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணாரு. ராகுல், கண்ணா ஹோம்ஒர்க்கை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுமா. உன்னோட ஃபேவரட் பிரியாணி இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சரிங்கப்பா, அதோட வாசனை எனக்கு இங்க கூட வருது. ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கு. அப்படியா? ராஸ்கல், இதோ வரேன். ஆமா, இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ண? அப்பா, நான் மேக்ஸ் சம்ஸ் பண்ணியிருக்கேன். எங்க காட்டு. அடேங்கப்பா,
என் புள்ள என்ன கடினமா உழைக்கிறான். இந்த தடவை நல்ல மார்க்ஸ் வரும்ல? அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நானு மார்க்ஸ்க்காக ஒன்றும் நான் படிக்கல. தென் நான் உங்க பிரியாணிக்காக படிச்சுட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் ஹோம்ஒர்க்கை முடி. ஓகேப்பா. அன்னோன் நம்பர். ஹலோ, இப்போ நீ எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்க? என் வீட்டுக்கா? இப்போ வா. இங்கே பார், ரொம்ப புத்திசாலி ஆகணும்னு முயற்சி பண்ணாத, புரியுதா? ராகுல், உள்ளே போலாம் வா. அப்பா, ஏன் கோவமா இருக்கீங்க? இல்லை கண்ணா, உள்ளே போ. நான் கூப்பிடுற வரையும் நீ வெளியில் வரக்கூடாது, சரியா? சரிங்கப்பா. நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அப்பா கதவை திறக்கவே இல்லை. நான் சத்தமும் போடல, கதவை தட்டவும் இல்லை. ஏன்னா அப்பா வேண்டான்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அங்க சத்தமா மியூசிக் மட்டும்தான் கேட்டுச்சு. அப்புறம் நான் எப்போ தூங்கினேனே எனக்கு தெரியல. நான் காலையில கண் முழிச்சதும் எழுந்து பார்த்தேன், ரூமோட கதவு திறந்திருந்தது. உன்னுடைய மம்மி எங்க கண்ணா? வீட்டில் இருக்காங்களா? இல்ல, மம்மி அந்த கடவுள் கிட்ட போயிட்டாங்க. வீட்டில் வேற யார் இருக்காங்க? வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க. தாத்தா பாட்டி இருக்காங்களா? அப்புறம் அப்புறம் அவங்க சொன்னாங்க அப்பா சீக்கிரமா வந்துருவாருன்னாங்க. ஆனா அப்பா போய் 3 மாசம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களால எங்க அப்பாவை திரும்ப கூட்டிட்டு வர முடியுமா? ப்ளீஸ் அங்கிள். கண்டிப்பா கண்ணா, கவலைப்படாத. உன் அப்பாவை நாங்க கண்டிப்பா திருப்பி கூட்டிட்டு வருவோம். எல்லாமே சரியாயிடும். குட் பாய். சரிங்க சார், நீங்கள் வாங்க, நான் இன்ஃபர்மேஷன் எடுத்து வைக்கிறேன். எஸ் சார், ஓகே ஓகே. என்னாச்சு சார்? ஏசிபி சார் என்ன சொன்னார்? இந்த பண்டி சோகத்துக்கான காரணம் அவனோட ஃப்ரெண்ட் ராகுலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ராகுல் அப்பா மிஸ்டர் விஷாலோட டீட்டெயில்ஸை எடுக்க சொல்லியிருக்காரு. ஸ்ரேயா, பூனேல ஜூன் 29ஆம் தேதி மிஸ்டர் விஷால் காணாம போயிருக்காரு. அவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் சரி எடுங்க. எஸ் சார். ஆமா, எங்க அவன்? யார் அவரு? அட, அவன்தான். அவனுக்காக நான் 7 கடலை தாண்டி வந்திருக்கேன். என்னுடைய செல்லம், என்னுடைய தங்கம், எனக்கு ரொம்ப பிடிச்சவன், என்னுடைய பண்டி. பண்டியா? உங்களுக்கு பண்டி எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா என்ன அர்த்தம்? நான் அவனுடைய அத்தை. நீங்கள் வந்து ஷனாயா மேடம் தானே? யா. இவங்களை உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ சார், இவங்க ஒரு பெரிய ஸ்டாரு. அமெரிக்காவோட கேம்பைன் ஐலாண்டில் தான் இவங்க இருக்காங்க. அப்புறம் நான் அதில் நிறைய மியூசிக் வீடியோஸில் இவங்கள பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை சார், சாக்லேட்லேருந்து சிவிங்கம் வரைக்கும், சோப்புலேருந்து ஷாம்பு வரைக்கும், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க சார். ஓ, எனக்கு இது கூட தெரியாது பாருங்களேன். இந்தியாவோட சிஐடி பியூரோஸ்லயே என்னோட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. அதெல்லாம் இருக்கட்டும் மேடம், நீங்க தான் பண்டியோட அத்தைன்றது நாங்க எப்படி நம்புறது? எப்படி ஒத்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார், நான் உங்ககிட்ட போய் சொல்வேனா? இல்லை சொல்ல மாட்டீங்களே. ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இருக்கே, வெயிட். இருக்கான் சார். பார்க்குறேன்ல. இந்த பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதாவது பண்டி இந்த உலகத்துல தனியாள் கிடையாது. அவனை நான் வளர்ப்பேன். அபிஜித், விஷாலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எஸ் சார், மிஸ்டர் விஷாலை பற்றி எதுவும் தெரியல. ஆனால் இவங்க மிஸ் ஷனாயா, இவங்க தான் பண்டியோட அத்தைன்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட பேப்பர்ஸ் சார். பண்டி இது வரைக்கும் உங்களை பத்தி சொன்னதே கிடையாதே. அட, எப்படி ஞாபகம் இருக்கும்? என்ன அவன் கடைசியா எப்ப பார்த்தான்னா அப்ப அவனுக்கு வயசு 3. அப்புறம் அதுவும் இல்லாம நான் இப்ப ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டேன்.
அப்போ சரி, உங்கள் பேப்பர்ஸை முதல்ல நாங்கள் செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. அது என்னன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வேற என் கண்ட்ரிக்கு திரும்பி போகணும். ஓகே பாய், கம் ஆன். ஃப்ரெடி, பங்கஜ், இந்த அத்தையை நல்லா கண்காணிங்க. அவங்க மொத்த ஜாதகத்தையும் எடுங்க. சார், இந்த ஷனாயா பேப்பர்ஸ் ரியல் மாதிரி தான் இருக்கு. இதில் தப்பு எதுவும் இல்லை சார். ஆனால் என்னமோ அபிஜித், இந்த விஷயம் எனக்கு கரெக்டுன்னு படலை. அதாவது இந்த பொம்பளை கையில் ஒப்படைக்கிறதுக்கு. சார், புனே போலீஸ் கிட்ட இருந்து இப்பதான் தெரிஞ்சது. ராகுலோட அப்பா விஷால் அவர் காணாம போல, அவரு இறந்துட்டாரு. என்ன? இது எப்படி நடந்தது? சார், இப்போ ராகுல் எப்படி சார்? இந்த விஷயத்தை நம்ம எப்படி சார் சொல்லுவோம் ராகுல் கிட்ட? அதானே சார், ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா விஷாலோட மரணம் ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் சார். புனே போலீஸ் சொன்னாங்க விஷாலோட வண்டிய ஒரு ட்ரக் மோதிடுச்சான். அப்புறம் ட்ரக்காரன் எஸ்கேப் ஆயிட்டானா. அது மட்டும் இல்லாம விஷாலோட வீட்டுல கைகலப்பு நடந்திருக்கு. அதுக்கான ஆதாரமும் கிடைச்சது. அப்படின்னா இது ஹிட் அண்ட் ரன் கேஸ் கிடையாது. ரொம்ப தெளிவா பிளான் பண்ண ஆக்சிடென்ட் தான் இது. அபிஜித், கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சார், இந்த கேஸை நாம மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியுமா? கண்டிப்பா அபிஜித், மறுபடியும் இந்த கேஸை நம்ம ஓபன் பண்ணுவோம். நீ பூனேக்கு போ, அப்புறம் இந்த கேஸை பத்தி மொத்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணு. சித்தார்த், சித்தார்த், எப்படி இருக்கு என்னோட ரொமான்டிக் ப்ரொஃபைல்? ஓ, இதுக்கு என்ன அவசியம் வந்தது சித்தார்த்? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னால் மட்டும் முடிஞ்சதுன்னா நான் அந்த நிலாவையே உடைச்சி உனக்காக கொண்டு வருவேன். ஸ்ரேயா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். Will you marry me? ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாத. அப்புறம் என் மனசு உடஞ்சிரும். இது நிஜமா இல்ல கனவா? நீ கண்ட கனவு இப்போ உண்மையாயிடுச்சு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். வாவ், எஸ். என்னாச்சு, உனக்கு இந்த பூக்கள் பிடிக்கலையா? ஆக்சுவலாக எனக்கும் இந்த கலர்ஸ்லாம் ஸ்பெஷலாக தெரியல. இல்லை, பூ நல்லதா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா வேற என்ன விஷயம்? இல்லை, ஒன்றும் இல்லை சித்தார்த். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாம் மீட் பண்ணும்போதெல்லாம் எதையோ இழந்த மாதிரியே இருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட மறைக்கிற. சித்தார்த், அதான் நான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை. ப்ளீஸ்,
இந்த கேள்வியை மறுபடியும் மறுபடியும் கேட்காதீங்க. எனக்கு அது பிடிக்கல. உனக்கு இந்த கல்யாணத்தில் சந்தோஷம் இல்லையா? இல்லைன்னா இந்த கல்யாணம் உன் விருப்பம் இல்லாமல் நடக்குதா? இதை பற்றி எதுவும் இப்போ எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சரி, ஓகே. உனக்கு விருப்பம் இருக்கும்போது சொல்லு. ஆனால் சார், விஷால் இறந்தது இந்த வீட்டில் கிடையாது, வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ரோடில். ஆனால் க்ரைம் சீனோட ஃபோட்டோ படி பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ சண்டை நடந்திருக்குல்ல? ஆமாம், கண்டிப்பாக நடந்திருக்கு சார். ஆனால் கைகலப்பு நடந்ததுக்கப்புறம் விஷால் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார். அப்புறம் வெளியில் ஒரு ட்ரக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேயும் மரணத்துக்கு காரணம் ஆக்சிடென்ட் தான். ஆனால் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ராகுலுக்கு காயப்பட்டிருந்தது. இது ஆக்சிடென்ட் இல்லை, கண்டிப்பாக மர்டர். கொலைகாரன் தன்னோட வேலையை முழுமையாக முடிக்கல. அவன் மிச்ச வச்ச வேலையை வெளியே போய் பண்ணியிருக்கான். நிக்கில், மயூர் சார். நிக்கில், நீ கொஞ்சம் விஷாலாகு. மயூர், நீ ராகுலா மாறு. நாம் அந்த கொலைகாரம் மாதிரி யோசிக்க முயற்சி பண்ணுவோம். விஷாலும் ராகுலும் இந்த சோஃபால உட்காந்துருக்காங்க. அப்போதான் விஷாலுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ, எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்க? ரொம்ப புத்திசாலி மாதிரி நடக்க முயற்சி பண்ணாது. ஓகே ராகுல், வாக்கண்ணா. கொலைகாரன் அநேகமாக வாசலில் இருந்திருக்கணும். அதனால விஷால் ராகுலை ரூம்குள்ளே விட்டு கதவை மூடியிருக்காரு. சண்டையில் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு டோர் பெல் அடிச்சிருக்கு. விஷால் கதவை திறந்து அப்புறம் வெளியே கொலைகாரன். 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. விஷால் மியூசிக் வால்யூம் அதிகம் பண்ணார். 2 பேருக்குள்ள வாக்குவாதம் இன்னும் அதிகமாயிருக்கு. விஷயம் அடிதடி வரைக்கும் போயிருக்கு. கொலைகாரன் ஃப்ளவர் வாஷை எடுத்து விஷால் தலையில அடிச்சிருக்கான். கொலைகாரன் அங்கிருந்து மறைஞ்சிட்டான். ஆனா விஷால் சாகல. யார்கிட்டயாவது உதவி கேட்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. வெளியே போன அவரை ட்ரக் இடிச்சிருச்சு. ஆஃபீஸர் மதன், விஷாலோட மர்டருக்கு அப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க என்கொயரி பண்ணீங்களா? ஆமாம், விசாரிச்சோம் சார். ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அப்புறம் விஷாலோட மாமனார் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வயசில் அவங்களால கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்போ அந்த ஃபோன் நம்பர் யாருது? விஷாலுக்கு ஃபோன் வந்ததே அந்த நம்பர். அது சார், இது பிசிஓ ஃபோன் சார். அங்கேருந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க சார். விஷாலோட கசின், அவருக்கு தம்பியும் இருந்தார்ல? வீர். ஆனால் அவர் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை. அப்புறம் திடீர்னு அவர்கிட்ட நிறைய பணமும் வந்துடுச்சு. வாட்? திடீர்னு நிறைய பணம் வந்துருச்சா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் மாதிரி தெரியுதே. வீர். பண்டிகண்ணா, இனி நீ எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. இப்போ நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம்ல, இனிமே நம்ம குடும்பம் முழுமையடைஞ்சிருச்சு. யார் யாருடைய குடும்பம்னு நாங்க முடிவு பண்ணுவோம். சிஐடி காரங்க, புரிஞ்சுதா? நீங்க யாரு? நான் யுகா. அப்புறம் இவன் என்னோட வைஃப் தியா. நாங்கள் இவனோட சித்தப்பா சித்தி. அங்கிள், நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. உனக்கு எப்படி எங்களை ஞாபகம் இருக்கும்? நீ ரொம்ப சின்னவனா இருக்கும்போது பார்த்துருக்க. ஓ யுக், குழந்தைய பயமுறுத்தாதீங்க. மெல்ல மெல்ல அவன் தெரிஞ்சுப்பான். அப்புறம் மேடம், நீங்க
நீங்க எங்க கிட்ட கேட்காம இவங்கள பண்டி கூட எப்படி மீட் பண்ண வச்சீங்க? சார் சார் இவங்களை தடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா இவங்க ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. உள்ள வராம எப்படி? எங்களுக்கு உரிமை இருக்கு. எங்க அண்ணன் பையன், நாங்க எப்ப பார்க்கணும்னு நினைச்சாலும் பாப்போம் அவனை. நீ வா பண்டி. பாத்தீங்களா சார், முதல்ல ஷனாயா, இப்ப இவங்க. உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அதாவது பண்டி உங்க அண்ணன் பையன்னு? எல்லா ஆதாரமும் கிடைச்சிடும். நாங்க உங்களுக்கு சட்டப்படியான பேப்பர்ஸை காட்டுறோம். இதை சொல்றதுக்கு நீங்க யாரு? அது வந்து நான் இவங்களுடைய செக்ரட்டரி சிம்ரன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நீங்க பண்டியோட உறவுக்காரங்கன்றது எங்களுக்கு முழு நம்பிக்கை வர வரைக்கும் மறுபடியும் முயற்சி பண்ணலான்னு நினைக்காதீங்க. நீங்க எப்படி இப்படி பேசலாம்? எங்க அண்ணன் பையனை எங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி பிரிப்பீங்க? பண்ணணும்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்க நல்லது தான் சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா நாங்க என்ன சொல்றோமோ கேளுங்க. சரிங்க, இப்ப கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. எல்லா ஆதாரங்களையும் நாங்க நிச்சயம் கொண்டு வருவோம். அப்புறம் பார்க்கலாம் உலகத்தோட எந்த பலம் எங்களை எங்க பண்டியை விட்டு பிரிக்குதுன்னு. மேம், அதெல்லாம் அவசியப்படவே படாது. ஏன்னா எல்லா பேப்பர்ஸையும் நான் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். என்ன ஏசிபி சார், இப்பயாவது நாங்க எங்க பண்டியை பார்க்கலாம்ல? இல்ல இதுக்கு மேலே எங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா? எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வர வரைக்கும் உங்களால கண்டிப்பா பண்டியை பார்க்க முடியாது. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் உண்மைதான், புரிஞ்சுதா? கிளம்புங்க. இப்போ நாங்கள் போகிறோம். ஆனால் நீங்களே பாருங்கள் ஏசிபி சார், நீங்களே வந்து எங்களை கூப்பிடுவீங்க பண்டியை கஸ்டடிக்கு எடுக்க சொல்லி. பார்க்கலாம். காரோட நிலைமையை பார்த்தா விஷால் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை போல இருக்கு. ட்ரக்கு காரை ரொம்ப மோசமாக மோதி இருக்கு. அப்புறம் இந்த சம்பவம் 9 மணிக்கு நடந்திருக்கு சார். இதை பார்த்துருக்க இல்லை கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை சார். அபிஜித் சார், இவங்க தான். இவர் சந்தர். அன்னைக்கு ராத்திரி சம்பவம் நடக்கும்போது இவர் பாவு பாஜி கடை போட்டிருந்திருக்காரு. அப்புறம் இவர் மெஹுல், பகலில் கொய்யாக்கா விற்கிறாரு, நைட்டில் சந்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது சரி, இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? சார், ராத்திரி கரெக்டாக 9:30 மணி இருக்கும். மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவும் இருட்டாலாம் இல்லை. அப்போ தான் சார் கருப்பு கலர் கார் வந்துச்சு. அது ரொம்ப வேகமாக வந்துச்சு. கண்ணிலிருந்து எவ்வளோ வேகமாக போனார்னே தெரியல சார். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் குடிச்சிருந்தார் போல இருக்கு. அவர் ஒன்றும் குடிச்சிட்டு இல்லை, அடிபட்டு இருந்தாரு. அப்படியும் இருக்கலாம் மேடம். நான் அதை சரியாக கவனிக்கல, ஏன்னா ஜன்னல் கண்ணாடி மூடி இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு? பின்னாடியிலேருந்து ஒரு ட்ரக் வந்துச்சு சார். அந்த ட்ரக்கு வேகமாக காரை மோதிடுச்சு. அந்த கார் வேகத்தில் தடுமாறி போய் ஒரு மரத்தில் மோதிடுச்சு. மறுபடியும் அந்த ட்ரக் ரிவர்ஸில் வந்துச்சு சார். காரை வந்து வேகமாக இடிச்சுது. கார் அப்படியே போய் நசுங்கிடுச்சு சார். அப்போ காருக்குள்ளே இருந்தாலும் ரத்த வெள்ளத்தில் இருந்தார் சார். அப்புறம் அந்த ட்ரக்குக்காரன் அங்கேருந்து ஓடிட்டான் சார். சரி, அந்த ட்ரக் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? சார், ட்ரக்கோட நம்பரை பார்க்கல சார். கலரை பார்த்துருப்பீங்கல்ல, ட்ரக்கு எந்த கலரில் இருந்துச்சு? சார், அது நீல கலர் ட்ரக்கு. நாங்கள் சார்கிட்ட சொன்னோமே. மிஸ்டர் புல்கேத், அன்னைக்கு நைட்டு ப்ளூ கலர் ட்ரக் எதுவும் பார்க்கலையா? சார், நான் செக் போஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் அன்றைக்கி ராத்திரி அந்த மாதிரி எந்த ட்ரக்கும் வரல. ஆச்சரியமாக இருக்கே, காற்றுல மறைஞ்சிருச்சான்னு? ப்ளூ ட்ரக். ஃப்ரெடி சார், சென்னையா கிட்ட எப்படியாவது ஆட்டோகிராஃப் வாங்கணும். வாய மூடு, சீரியஸா இரு. பண்டி, இவங்க ஷனாயா. இவங்கள உனக்கு தெரியும் தானே? பண்டி என் செல்லம். உங்கள் படத்தோட டைலாக்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோங்க. பண்டி உங்கள் சொந்தக்காரன் இல்லை, எங்கள் சொந்தக்காரன். பண்டி கண்ணா, நான் உங்கள் அப்பாவோட சின்னம்மா பையன். வாப்பா, சித்தப்பா கிட்ட வர மாட்டியா? பண்டி கண்ணா, தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போகவே கூடாது. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க என் அண்ணன் புள்ள. இந்த பேப்பர்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் எங்க கிட்டயும் தான் இருக்கு. யாரோட பேப்பர்ஸ் ஒரிஜினல், யாரோட பேப்பர்ஸ் போலின்னு அதை நாங்கள் முடிவு பண்ணுறோம். அது வரைக்கும் பண்டி யாரு கூடவும் வரமாட்டான். நீங்கள் எல்லாம் பண்டியை 5 நிமிஷம் தான் பார்க்கலாம். ஆனால் அங்கிள், எனக்கு இவங்க யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை. எனக்கு இவங்க யாரும் தேவையில்லை. நான் தனியாகவே இருப்பேன். கண்ணா, அப்படி சொல்லக்கூடாது. பெரியவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை செஞ்சு தான் ஆகணும், சரியா?
ஒரு 5 நிமிஷம் அவங்களெல்லாம் பார்த்து பேசுப்பா. சரி அங்கிள். கமான், குட் பாய். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்டியை கூட்டிகிட்டு போகிறதுல அதிகமான சந்தோஷம் என்னன்னா, பண்டியோட பாசம் கிடையாது, அவனோட பணம் தான். நாம இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. எது உண்மை எது பொய்ன்னு நாம கண்டுபிடி. பண்டிகண்ணா, எனக்கு தெரியும், நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலி. கண்ணா, ஷனையா ஆண்டி உங்க அப்பாவோட கசின் சிஸ்டர், அதாவது உங்க அத்தை. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, ஷனையா ஆண்டி கூட இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் தெரியுமா? நான் உங்களுக்கும் பிலிம்ல ரோல் வாங்கி கொடுப்பேன். எவ்வளவு கிரேட்ல? எனக்கு ஃபிலிம்லலாம் நடிக்க எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை ஆண்டி. என்ன, உனக்கு பிலிம்ல நடிக்க விருப்பம் இல்லையா? நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ்ன்றது கூட எனக்கு தெரியாது. ஷெனாயாவுக்கு இவ்வளவு பெரிய இன்சல்ட்டா? பாத்தீங்களா சார், என்ன அத்தை இவங்க. பண்டிக்கு ஃபிலிமில் நடிக்கிற ஆசை இல்லைனாங்க, விட்டுட்டு உடனே போயிட்டாங்க. பண்டி, இங்க பாரு பண்டி, பேப்பர்ஸ்ல ரொம்ப தெளிவா எழுதிருக்கு நீ தான் எங்க சொந்தக்காரான்ட்டு. இனி நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவங்க பண்டிக்கு புரிய வைக்கிறாங்களா இல்ல மிரட்டுறாங்களா? என்னங்க கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க? பாருப்பா பண்டி, இந்த பேப்பர்ஸ் படி பார்த்தா நாங்க தான் உன்னோட உறவுக்காரங்க. அப்புறம் உறவுங்கிறது இந்த பேப்பர்னால சேருது இல்ல, மனசால சேரணும். அப்படி நீங்க எங்களை ஏத்துக்கலன்னா இந்த பேப்பரோட எந்த ஒரு துண்டும் நம்மள என்னைக்குமே நெருங்க விடாது. ஆமாப்பா பண்டி, நாங்க உன்னை நல்லா பார்த்துப்போம். ஒரு அப்பா அம்மா அவங்க குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி. எல்லாரும் பண்டியை அவங்களோட வலையில விழ வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சார், நாங்கள் பண்டியை கூட்டிகிட்டு போகலாங்களா? முடியாது. எனக்கு முழு நம்பிக்கை வர வரைக்கும் பண்டி யாரு கூடவும் வரமாட்டான். ஆக்சுவலி அடுத்த மாசம் எனக்கு ராக்கோல ஷூட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல? இங்கே பாருங்க மேடம், இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. நம்பிக்கை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். 1 வாரம், 1 மாதம், இல்லை 1 வருஷம். இவ்வளோ நாளா? ஆமாம், அவ்வளவு நாள் தான். அவ்வளவு நாள் தான். இப்போதைக்கு நீங்கள் போகலாம். சரி. என்ன ஹீரோ, பசிக்குதா? ஆமாம் அங்கிள். பீட்சா சாப்பிட்றியா? பீட்சாவா? பீட்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பீஸா ரொம்ப பிடிக்குமா? அப்போ ஃப்ரெடி சாருக்கு சொல்லுவோம். சார், இப்போவே போகிறேன், இப்போவே வந்துடுறேன். சார், நானும் போகிறேன். ஆமா, கார். என் கார் எங்க போச்சு? மேடம் மேடம், அது காரு கேட்டுக்கு வெளியே இருக்கு மேடம். கேட்டுக்கு வெளியில என்னோட கார் என்ன பண்ணுது? உன்கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன், உள்ள பார்க் பண்ணி இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது பார்க் பண்ணுன்னு. போய் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஏய் இடியட், கொடையை எங்க எடுத்துட்டு போற? நான் வெயில நிக்கிறதா? சாரி மேடம். ஓ காட், ஒன்னு பண்ணு, என் போன்ல ஒரு போட்டோ கிளிக் பண்ணு. நல்ல எடு. மேடம், போட்டோ இங்கயா? யூனோ, மக்களுக்கு தெரியணும். அதான் ஷனாயா சிஐடி பியூரோ வந்தானு. சரி மேடம். மேடம் கொஞ்சம். இந்தாங்க மேடம். உன்ன எவ்வளவு கேவலமா போட்டோ எடுத்திருக்க. ஓ காட், உன்னால ஒரு நல்ல போட்டோ கூட எடுக்க முடியாதா? அட ஷனாயா மேடம், நீங்க எதுக்கு இவரை திட்டிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, கொஞ்சம் தள்ளிப்பாங்க, கொடுங்க, நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன். ஹோ ஸ்வீட். ரெடியா? யா. 1 2 3. அடேங்கப்பா. அட கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன். அற்புதமா இருக்கு. பங்கஜ், இப்போ ஒரு போட்டோ என்னையும் ஷனாயா மேடம் வச்சு எடுக்கிறியா? இந்த பாருங்க, இப்போ நான் எனக்கு ஒரு போட்டோ, என்ன ஒரு போட்டோ எடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். டான்ஸ்க்காக ஷனாயா இத கூட செய்யாம எப்படி? தேங்க் யூ. அட ஷனாயா மேடம்,
என்ன உங்க போன்ல பேட்டரி தீர்ந்து போச்சா? பேட்டரி காலி ஆயிடுச்சா? ஒரு பிரச்சனை இல்லை, என் ஃபோன் இருக்குல்ல, என் ஃபோனில் நீங்கள் ஒன்றும் என்னோட ஃபோனு ஹேங் ஆயிடுச்சு. பரவாயில்ல வீடு பங்கஜ், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஷனாய் மேடமோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அட அது எப்படி அதிர்ஷ்டம் இல்லாமல் போகும்? அது உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுங்களேன். அட என்ன புரிஞ்சிக்க மாட்டியா? என்னுடைய ஃபோன் என்ன மாதிரியே பழசு, இதுல கேமரா கிடையாது. இங்க பாரு. போர்காயா இப்படி சொல்லிட்டு போறாங்களே. போர்காயா விஷாலோட கசின் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்காரு. அதுவும் விஷால் இறந்ததுமே பணமழை பெஞ்சிருக்கே. சரி, என்ன கேட்டால் விஷாலோட மரணத்துக்கும் இந்த வீருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. சிஐடி என்னோட வீட்லையா? நான் ஏதோ கனவு காணல. கண்ணை திறந்துக்கிட்டே யாரும் கனவு காண முடியாது மிஸ்டர் வீர். நாங்கள் எதுக்காக வந்தோம்னா, நீங்கள் விஷாலோட கொலைக்கு காரணமானவனை கண்டுபிடிக்க எதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக நான் காட்டணும்? போலீஸ் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் தெளிவாக பதில் சொல்லிட்டேனே. இப்போ நானே டிடெக்டிவாக ஆக முடியாதுல்ல கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு. அண்ணனோட மரணம் உங்களை டிடெக்டிவ் ஆக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் பெரிய பணக்காரன் ஆக்கிடுச்சே. அப்படி என்ன லாட்ரி அடிச்சது உங்களுக்கு? சின்ன ஃப்ளாட்டில் இருந்த நீங்கள் இவ்வளோ பெரிய பங்களாக்கு மாறிட்டீங்க. இந்த கேள்விக்கும் விஷாலோட மரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம். ஒருவேளை நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? யா, நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, உங்களால் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இவ்வளோ குறைஞ்ச நாளில் இத்தனை சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்னோட தூரத்து சித்தப்பா இறந்ததும் அதே சமயம்தான் விஷால் சத்ததும். அவர் தான் என் பேரில் இந்த சொத்துக்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டார். உங்களுக்கு வேணும்னா அவர் எழுதின உயிரை நான் காட்டட்டுமா? பார்க்குறோம், அதையும் பார்க்குறோம். சரி, உங்கள் அண்ணன் விஷாலுக்கு யார் எதிரி? யார் அவரை கொன்னாங்க? தெரியாது. அவர் எப்பயுமே நேர்மையாக தான் நடந்துப்பார். ஆஃபீஸ் வேலையில் அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். அப்படியா? ஒருவேளை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது அவரோட மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்குமோ? சார், விஷாலோட மர்டர் கேஸை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணுறது, அந்த கட்டாயத்தில் இருக்கோம். கொலைக்காரன் ஃப்ரீயாக வெளியே சுற்றும் போது எங்களோட பசி தூக்கம் எல்லாமே போயிடும். ஓ, அப்படின்னா சிஏடிங்க நீங்க அடிக்கடி சைக்காட்டிஸ்டையும் போய் பார்க்க வரும்ல? தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்ல வந்த அர்த்தம் ரொம்ப கஷ்டமான ஜாப், ரைட்? நீங்க என்னோட பேரு கியானா, இது என்னோட ஆபீஸ் தான். ஐ சி. உங்களால சொல்ல முடியுமா விஷால டென்ஷன் பண்ணது யாருன்னு? யாரும் இல்லை மேடம். எங்கள் வேலையோட ப்ரெஷர் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் எங்களோட எம்ப்ளாயிஸ் யாரையும் நாங்கள் டென்ஷன் ஆக்க மாட்டோம். அப்புறம் உங்களை பற்றி? ஓ, நான் நிஷாந்த், மேமோட மேனேஜர். விஷால் எப்பவும் ஃபோனில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் சார். மேடம் 2-3 தடவை திட்டிருக்காங்க, வேலை நேரத்தில் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கேன்னு. அப்படியா? ஃபோனில் சண்டையா? இந்த விஷாலோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை எடுங்க. மேடம் வந்துட்டாங்க. மேடம் 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 ப்ளீஸ். மேடம் ஹாய் மேடம். ஹாய் மேடம், ஒரே ஒரு क्वेश्चन மேடம். மேடம் ப்ளீஸ். மேடம் ஹாய் மேடம் இங்க. மேடம் மேடம் ஒரே ஒரு क्वेश्चन மேடம். மேடம் நில்லுங்க. மேடம் ஹலோ மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். ஒன் क्वेश्चन மேடம். மேடம் ப்ளீஸ் சொல்லுங்க. இந்த பார்ட்டிக்கு காரணம் என்ன? ஒரு காரணமா இருந்தா சொல்லலாம், ஆனா 2 காரணம் இருக்கே. காரணம் நம்பர் 1, இந்தியாவுக்கு வந்ததுமே எனக்கு 3 ஹிந்தி ஃபிலிம்ல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. வெல், எந்த ஒரு விஷயமா நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அதாவது நான் எந்த ஃபிலிம் பண்ணுவேன், அப்புறம் எது புதுசு. இது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது 3 ஃபிலிம்ல உங்களுக்கு ஹீரோயின் ஆஃபர் கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த இன்னொரு காரணம் என்ன? என்னுடைய அண்ணன் பையன் பண்டி ரொம்பவே சீக்கிரத்துல பண்டியோட கஸ்டடி என் கையில கிடைக்க போகுது. ஆனா இது வரைக்கும் சிஐடி உங்களை அந்த பையனுக்கு சொந்தமா ஏத்துக்கவே இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க ரொம்ப டைம் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பண்டி தன்னுடைய உண்மையான அத்தையை பார்க்க வந்தாகணுமே.
ஹிந்தி படங்களில் தகுதியான ஆர்டிஸ்டை எப்போ தான் தேர்ந்தெடுப்பாங்களோ தெரியல. ஒரு நல்ல கலைஞருக்கு நல்லா ஆக்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவர்களே ஏன்னா மேக்கப் போட்டுட்டு கேமரா முன்னாடி வந்தால் போதாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இவங்களோட உண்மையான நோக்கம் தான் என்ன? பண்டியே இல்லை ஃபிலிமா? பண்டியோட 500 கோடி ரூபாய் பணம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதை தனியாக அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. குடிங்க குடிங்க குடிங்க, என்ஜாய், ஜாம்னு என்ஜாய் பண்ணுங்க. ஷனாயா மேடமோட பார்ட்டி, என்ஜாய். ஹலோ, குடிங்க குடிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களோட பாராட்டா? அவனை தான் பாராட்டணும். இந்த உலகத்தை உருவாக்கி அப்புறம் இந்த உலகத்துக்கு என்ன சக்கரவர்த்தி ஆக்குனானே, சாம்ராட் குமார். பண்டியோட உண்மையான சொந்தக்காரன், அதாவது அவனோட மாமா. மாமாவா? ராத்திரியா பண்டியோட ரிலேஷன்ஸ் இவ்வளோ கூட்டமா வராங்க. ஏதோ ஒரு கூப்பிடாத ஊர்வலம் மாதிரி. ஏதோ இன்னும் 2 ஊர்வலம் வந்தாச்சு. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, குடிங்க குடிங்க குடிங்க. இந்த பார்ட்டியை கெடுக்கிறதுக்கு இவனை விட வேற எந்த நல்ல வழி இருக்க போது சொல்லு? நம்பவே முடியல. இவன் இந்த பயங்கரமான பார்ட்டிக்கு வந்திருக்கானே. சில சமயம் நல்ல உடல்நிலைக்கு கசப்பான மருந்து மாத்திரைய சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமா, ஒருவேளை இவங்களுடைய உண்மையான ரூபம் வெளியே தெரிஞ்சதுன்னா அப்ப தெரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போய் சாருக்கு ஜூஸ் கொண்டு வா. இந்த விளையாட்டில் எல்லா பிளேயர்ஸும் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விளையாட்டோட உண்மையான பிளேயர் நான் தான். ஓ ஹாய், நீங்கெல்லாம் கூட வர போறீங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னோட கடைசி பார்ட்டி எப்படி வராமல் இருக்கிறது? இனி உன் எதிர்கால வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போக போகுது. பண்டியும் பண்டியோட சொத்து உனக்கு எங்கே கிடைக்க போகுது? பண்டி யாருக்கு கிடைப்பான், யாருக்கு கிடைக்க மாட்டான்னு வரப்போற காலம்தான் பதில் சொல்லும். உங்களோட ஜூஸ். நைஸ் ஜூஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எதுவும் கேட்கல. ஹலோ. சத்தமா பேசினாலும் கேட்க போறது இல்ல. கொஞ்சம் தூரம் போய் பேசுங்க. தூரமாக போகிறேன்னு சொல்லி ரொம்ப தூரம் போயிட போகிற. ஹலோ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ. இல்ல